எனக்கு உங்களை பிடிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு செஞ்சது, என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் ஒன்னா யோசிச்சு பார்த்தேனா, அப்பம்போது அப்பம்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஆனா சரியா கன்ஃபார்மா அதுதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் இப்பதான் அது புரிஞ்சது. அதான் ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என் கண்ணுல ஏதாவது தெரியுதா? என்ன தெரியுது? நான் தெரியுறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் தெரியுது. உங்களை புரிஞ்சுக்கிடாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தங்க பிள்ளை, நீ இப்படி எல்லாம் பேசுனதை நம்பி தானடா என் காதல சொல்லி அந்த கிஃப்ட கொடுத்தேன். கடைசியில என்ன வார்த்தை சொல்லிட்ட என்ன பார்த்து? வேற ஒரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தொடர அளவுக்கு நான் கேவலமானவனா என்ன நினைச்சிட்ட பத்தியா? நான் தப்பு பண்ணிட்டேன். என் காதலை உன்கிட்ட நான் சொல்லி இருக்கவே கூடாது. உனக்கு என் கண்ணுல தெரியாத அந்த காதல், நான் உனக்காக செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் தெரியாத அந்த காதல், வார்த்தையில சொன்னா மட்டும் புரியும்னு நினைச்சிட்டேன் பத்தியா? ஏன் தப்புதான். நீ என்னையவே சுத்தி சுத்தி வர்றத பார்த்து நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனா நீயும் என் தம்பி சொல்றத நம்புற, நீயா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிற. ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிற பத்தியா? ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் நான் என்ன சொன்னேங்கிறத காதல வாங்கியிருந்தா என்ன அடிச்சிருக்க மாட்டேல. நானும் உனக்காக ஆசையா வாங்கின கிஃப்ட கீழே போட்டு உடைச்சிருக்க மாட்டேன். இப்படி உன்னை தனியா விட்டுட்டு கோச்சுக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். ஓ மை காட், தனியா விட்டுட்டு ஷிட். எங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. நான் உங்களை தெரியாம அடிச்சிட்டேன் ஒரு கோவத்துல. சாரிங்க. வண்டியில ஏறு. கோவமாவே பேசாதீங்க. சாரிங்க. மன்னிக்காம விடமாட்டா போலயே. சரி இருக்கட்டும், மன்னிச்சுட்டேன். வண்டியில ஏறு. அழுதுகிட்டே இருக்காத, வண்டியில ஏறு. கோவமாவே பேசுறாரு. ஏங்க நம்ம வரும்போது ஜீப் இந்த பக்கம்ல நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப வண்டியில ஏற போறியா இல்லையா? கோச்சுக்கிடாதீங்க, ஏறிடுறேன். ஏங்க ஏன் உங்க குரல் வேற மாதிரி இருக்கு? இவ்வளவு வண்டியில ஏத்துற வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் பேசணும். அது நான் உங்களை அடிச்சுட்டேன்ட்டு கோவத்துல வெளியே போனீங்களே, அழுதீங்களா? அதனால தொண்டை கட்டி ஒரு மாதிரியா இருக்கா குரலு? ஆமா ஆமா. சாரிங்க. நம்ம வரும்போது ஜீப்பை இங்கிட்டு தானே நிறுத்தி இருந்தோம். ஓ, இப்ப நீங்க வெளியே போனீங்களே, ஜீப் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களோ? நாம பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் போல. இவளா கேள்வியும் கேட்டு இவளா பதிலும் சொல்லிக்கிடுவா போல. ஏங்க அப்படியா? உங்க முகமே ஒரு மாதிரியா போயிருச்சு. ரொம்ப அழுதுட்டீங்களாங்க? இப்ப வண்டியில ஏறே என்ன? ஏறேன், கோச்சுக்கிடாதீங்க. எங்க போறோம்? அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரி. கதவை போட்டல வீட்ல? இங்க பக்கத்துல தான் போறோமா? சீக்கிரம் வந்துருவோமா? அதனாலதான் போட்டலையா? ரொம்ப புத்திசாலியா இருப்ப போல. தேவைக்கு அதிகமாவே யோசிக்கிறா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். வண்டியில ஏறு. எங்க எப்பவுமே ஜீப்ல ஏறுன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன புதுசா வண்டியில ஏறுன்னு சொல்றீங்க? கடவுளே, அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்னு பார்த்தா இப்ப விட மாட்டா போல. வண்டியில ஏற போறியா இல்லையா? நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்கல்லங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்களா? இனிய எவ்வளவு கோவமா இருந்தாலும் நீங்க வாடா போடான்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என் முகத்தை திரும்பி பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க வண்டியில ஏறுடா, போய்கிட்டே பேசலாம். சரி. கொஞ்சம் சுக்காப்பி போட்டு தரட்டா? குடிச்சிட்டு போவோமா? தொண்டை கட்டி குரலே ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ போகையில குடிச்சுக்கலாம், ஏறு. சரி. இந்த வீட்ல மளிகை ஜாமான்லாம் இருக்கா? இல்ல நம்ம வரும்போது வாங்கிட்டு வருவோமா? கொஞ்சம் சுக்கு, மல்லி, சீரகம் எல்லாம் வாங்கிட்டு வரணும். தட்டி கசாயம் போட்டு குடிச்சா சரியா போயிடும். குரல் பழைய மாதிரியே மாறிடும். ரொம்ப தொண்டை கட்டிக்கிடுச்சா? ரொம்ப அழுதீங்களாங்க? சாரிங்க. சரி, வரையில வாங்கிட்டு வருவோம்டா, ஏறு. சரி வாங்கிட்டு வருவோம். பைய ஏதாவது எடுத்துக்கிடட்டுமா? கடவுளே, இவளை எப்படித்தான் அவன் சமாளிக்கிறான்? எங்க ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வந்துடட்டா? ஓடியாந்துறேன். கடையில குடுப்பாங்கடா, வா. சரி. மலர் டே மலர், டே பிள்ளை, டே எங்க போனாங்க? டே பாத்ரூம்ல இருக்கீங்களா மலர்? நானே ஆசையா வாங்கிட்டு வந்து நானே உடைக்கிறாப்புல ஆயிடுச்சு.
மலர், என்னடா பண்றீங்க இவ்வளவு நேரம்? மலர், டேய் டேப்ல எங்க போயிட்டாங்க? வீடு முழுக்க பார்த்தாச்சு. ஒருவேளை என்ன தேடி எங்கேயும் வெளியே போயிட்டாங்களோ? இங்க எங்கேயும் பாதை தெரியாதே அவங்களுக்கு. இல்ல வாசல்ல அவங்களோட செருப்பு இருந்ததே. ஒருவேளை பதட்டத்துல செருப்பு போடாம வெளியே போயிட்டாங்களோ? இல்லையே, அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே. சரின்னு தானே கேட்டிருந்தாங்க. மலர், மலர் எங்கம்மா போயிட்ட? மலர், ஏய், ஆமா, எதுக்கு அடிச்ச? சாரிங்க, ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு அடிச்ச? சொன்னேன்ல. அது சரியா கவனிக்கல, இப்ப சொல்லு. நீங்க அந்த பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுக்க வரவும் எனக்கு கோபம் வந்துருச்சு. நானும் ஒரு பொண்ணு தானுங்க. உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன், உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டு எனக்கு நீங்க முத்தம் கொடுக்காதீங்கன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நானும் பாவம் தானுங்க. நான் நேத்து காலையில நம்ம வீட்ல வச்சு எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். நீங்க எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு பேசாம போயிருந்தா கூட எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. ஆனா அந்த பொண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நீங்க அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வர்றீங்க. உங்க மனசுல இப்ப நான் தான் இருக்கேன்னு நம்பிதான் நேத்து நான் அப்படி உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். அது என்னோட தப்பு தாங்க. எனக்கு அது இப்பதான் புரியுது. எனக்கு அப்பவே தோணுச்சு, அது எப்படி நீங்க ஒரு பொண்ணை மனசுல நினைச்சு உருகி உருகி காதலிச்சுட்டு அந்த பொண்ணை மறந்துட்டு என்ன லவ் பண்ணுவீங்கன்னு. ஆனா நீங்க என்னைய பார்த்து யோசிங்க நான் பேசுனதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல தாங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். நீங்க பேசுனதெல்லாம் வச்சு நீங்க நீங்க என்ன என்ன விரும்புறீங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். முதல்ல உங்களை பத்தி சரியா தான் புரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப யோசிங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் சறுக்கிட்டேன். ஆனா நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்லங்க, என் கண்ணுல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையான்னு. உங்க கண்ணை பார்க்கும் போதெல்லாம் என் மேல காதல் தெரிஞ்சது. அதை நம்பிதாங்க நான் சொன்னேன். ஆனா உங்க மனசுல இன்னமும் அந்த பொண்ணுதான் இருக்காங்கங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க, சாரி. எல்லா விஷயத்திலயும் ஸ்டெடியா இருக்கிற நீங்க உங்க காதல்லையும் ஸ்டெடியா தான் இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் பாத்தீங்களா. ஈஸியா உங்க மனசை மாத்திரலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த பொண்ணை உங்க மனசுல இருந்து தூக்கிட்டு நான் உங்க மனசுல வந்துடலான்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதுக்கு நான் தப்பு பண்ணதுக்கு எனக்கு தனங்க தண்டனை கிடைக்கணும். ஆனா நான் உங்களை அடிச்சுட்டேன். சாரிங்க, உங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. வலிக்குதாங்க? எங்க வலிக்குதா? வலிக்குதாவா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? எதுக்குங்க? ஏன்னா என்னால முடியாத ஒரு வேலைய நீ செஞ்சிருக்க பாத்தியா? என்னங்க சொல்றீங்க? இந்தா வச்சுக்கோ. யாருடா நீ? நீதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே உன் புருஷன்னு. நான் தான். என்னை எங்க கூட்டிட்டு போற? என் இடத்துக்கு. எதுக்கு? சொல்றேன், ரொம்ப அவசரப்படாத. நீ யார் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். நீ யார் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நீ யாருடா? த கிரேட் கம்சபிரபு. இப்ப யார் சொல்லி என்ன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? எங்க சித்தியா? உங்க சித்தியா? அவ ஒரு டம்மி பீஸ். உன் கையில ஒரு டேப்லெட் பாட்டில கொடுத்து தினம் ஒன்னா அவனுக்கு கொடுன்னு சொல்லி நீயும் கொடுப்பேன்னு நம்பி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸ்டூபிட் ஓல்ட் லேடி. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லடான்னு ஓ வாயாலேயே நீயே எல்லா கதையையும் சொல்லிட்ட. இங்க பாரு, மரியாதையா வண்டியை எங்க வீட்டுக்கு திருப்பு. என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுரு. உன்னைய திருப்பி அவங்கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். இங்க பாரு, நீ என்ன கூட்டிட்டு போறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வையி. தெரியத்தான் போகுது. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நானே போன் போட்டு சொல்லிடுறேன். இங்க பாரு, அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, சிபிஐ ஆபீசர். அது எனக்கும் தெரியும். அவன் சிபிஐ ஆபீசரா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. என் அப்பாவையும் என் அண்ணனையும் ஜெயில போட்டு வச்சிருக்கான்.
வெயிலையும் விட மாட்டேங்கிறான். ஒரு பார்வைனா ஒரு பார்வை கூட பார்க்க விட மாட்டேங்கிறான். இங்க பாரு, என்னைய மரியாதையா இறக்கி விட்டுரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீ எல்லாம் இந்நேரம் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரில எவனாவது ஒரு பணக்காரனுக்கு அடிமையா இருந்திருக்க வேண்டியவ. உன்னை சொகுசா இப்படி ஜீப்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் பத்தியா? இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. என்னடா சொல்ற? ஓ, என் சித்தப்பா அந்த சுதாகர் அப்புறம் கூட 2 பேர் யாரோ இருந்துதான் என்ன எங்க ஸ்கூல் குழந்தைங்களை எல்லாம் கடத்துறதா பிளான் போட்டாங்களே. ஓ, அவங்க குரூப்பா நீ? சீ, வாய மூடு. இங்க பாரு, என்னைய மரியாதையை இறக்கி விட்டுரு, இல்லைன்னா நானே கார் கதவை திறந்து குதிச்சிருவேன். நீ எல்லாம் ஒரு சிபிஐ ஆபீசர் பொண்டாட்டியா? இன்னமும் ஏதோ பழைய காலத்து கதாநாயகி மாதிரி கார் கதவை திறந்து குதிச்சிருவேன்னு டைலாக் பேசிட்டு இருக்க. எந்த காலத்துல இருக்க? இப்போ வர்ற கார்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் சிஸ்டமா மாறிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு டைலாக்னு பேசிக்கிட்டு இருக்க. எந்த டோரை ஓபன் பண்றதா இருந்தாலும் அதுக்கான பட்டன் என்கிட்ட தான் இருக்கு. ஸ்டூபிட். நீ வீட்டுக்குள்ள வரும்போதே நான் கொஞ்சம் யோசிச்சேன். என்னடா இது, ஷர்ட் கலர் வேற மாதிரி இருக்கு, பேண்ட் கலர் வேற மாதிரி இருக்கு, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி போட்டிருக்கலையேன்னு. உன் பார்வையும் வேற மாதிரி இருந்தது, உன் குரலும் வேற மாதிரி இருந்தது. ஆக மொத்தத்துல உன்னோட நட உட எதுவுமே அவர மாதிரி இல்ல. நான் அப்பவே யோசிச்சேன். ஆனா அவரை அடிச்சிட்டமேங்கிற ஒரு பதட்டத்திலையும் அழுகையிலையும் சரியா கவனிக்கல, அதை பெருசா எடுத்துக்கல. பின்ன சும்மாவா? உன் புருஷனை மாதிரியே எல்லா கலர்லயும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நேத்து இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து உன்னை தூக்குறதுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அதுக்கான சந்தர்ப்பத்தை நீயே எனக்கு அமைச்சு கொடுத்துருந்துருக்க. ஏன் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறமே ஜீப், இதுவுமே உன் புருஷன் வச்சிருக்கிற மாதிரியே ஜீப் தான். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் வேற. நீ இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்திருந்தா அதையும் பாத்திருந்திருக்கலாம். ஆனா நீ கவனம் இல்லாம இருந்தது எனக்கு வசதியா போச்சு. கிட்டத்தட்ட 2.5 மாசமா உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன்னைய கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். நீங்க கேரளா போன அந்த 1 மாசமும் நானும் கேரளாவில தான் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா உன் புருஷன் விடல. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் அவனோட கண் பார்வை எல்லாமே நீ தங்கியிருந்த அந்த வீட்டு மேலதான் இருந்தது. சென்னையில இருக்கிற உங்க வீடு சொல்லவே வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ள காத்து கூட நுழைய முடியாது உன் புருஷன் அனுமதி இல்லாம. கொடைக்கானல் வீடு அது அதுக்கும் பெருசு. அவன் அம்மா அங்க தங்கியிருக்கான்ட்டு அதுக்கு எக்கச்சக்கமா சேஃப்டி போட்டு வச்சிருக்கான். கொடைக்கானல்ல நீங்க இருந்த அத்தனை நாளும் நானும் கொடைக்கானல்ல தான் இருந்தேன். குறி வச்சு காத்திருந்து இன்னைக்கு உன்னை தூக்கியிருக்கேன். இன்னைக்குமே உன்னை தூக்க முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்ல. ஆனாலும் எப்பவும் போல ஒரு நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஏன்னா உன் புருஷன் கேரளா வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போனதும் அங்க எல்லா சேஃப்டியும் செஞ்சு வச்சுட்டு தான் அவன் உன்னை அந்த வீட்டுல தனியா விட்டுட்டு வேலைக்கு போனான். ஆனா இங்க இந்த டெல்லி வீட்டுல அவன் இன்னமே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீ அவனை அடிச்சுட்ட போல. அவனும் ஏதோ ஒரு கோவத்துல வெளியே போயிட்டான். அந்த கேப்ல புகுந்து உன்னை தூக்கிட்டேன் பாத்தியா? நான் ஒரு 2-3 மாசமா தூங்காம தவம் கடந்து உன்னை தூக்கியிருக்கேன். ஒரு நிமிஷம் நான் கண்ணை அசந்திருந்தாலும் உன் புருஷன் அந்த இடத்துல சுதாரிச்சிருந்திருப்பான். எல்லாம் நீ பண்ண உதவிதான். நீ மட்டும் உன் புருஷன் இன்னைக்கு அடிக்கலன்னு வை, அவனும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்க மாட்டான். எனக்கும் வேலை லேசா முடிஞ்சிருந்திருக்காது. எல்லாம் உன்னோட ஹெல்ப்பால தான். ரொம்ப தேங்க்ஸ். உன் பேர் என்ன? மலர்விழி. தேங்க்யூ மலர்விழி. ஆமா, உன் புருஷனுக்கு உன்னை பிடிக்காதா? வேற ஒரு பொண்ணு லவ் பண்றானா என்ன? அவர் அவன் இவன் பேசுனேன்னு வை, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேண்டா. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. நான் உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு என்னை நீ ரொம்ப லேசா நினைச்சிட்ட. இங்க பாரு, இப்ப நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? என் சித்தி எதுவும் சொல்லி விட்டாங்களா? சொல்லிரு, உண்மையை சொல்லிரு. என் புருஷன் ரொம்ப புத்திசாலி, எப்படியும் என்னை தேடி வந்துருவாரு. அப்படியா? பாப்போம். ஆமா, உன்னை அவனுக்கு பிடிக்காது தானே? அவன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானே, அப்புறம் எப்படி உன்னை தேடி வருவான்? அக்ரிமெண்ட் மேரேஜ் வேற பண்ணிருக்கீங்க. நல்ல வேலையா போச்சுன்னு உன்னை கலட்டி விடுறதுக்கு தானே பாப்பான். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? இது மட்டும் இல்ல, உனக்கே தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இரு, அதுக்கு முன்னாடி உன் சித்தி கிட்ட பேசுவோமா? அந்த ஸ்டூபிட் ஓல்ட் லேடி கிட்ட. ஹலோ ஹலோ, ஐ எம் கம்ச பிரபு. சொல்லுங்க தம்பி. உன்னால முடிக்க முடியாத ஒரு வேலையை நான் முடிச்சிட்டேன். இந்த பொண்ணு மலர்விழிய தூக்கிட்டேன். அவளை தூக்கி தம்பி, அவளை தூக்கி என்ன பண்ண போறீங்க? எனக்கு வேண்டியது அவன் உசுரு. ஸ்டூபிட் ஓல்ட் லேடி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவனை தூக்குறது என்ன தொடுறது கூட முடியாத காரியம். அதை விட அவன் உயிரா நினைக்கிறத தூக்கணும். அவன் தன்னால பின்னால வருவான்னு சொன்னா, இப்ப தூக்கிட்டேன். வருவான், என் பின்னாலேயே வருவான். நாய் மாதிரி என் பின்னாலேயே அலைய வைப்பேன் அவனை. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய காரியத்தை நான் அவனை வச்சு முடிச்சுக்குவேன். அதை விட்டுட்டு அவனுக்கு தேவையான ஒரு துருப்பு சீட்டை உன் கைவசம் வச்சுக்கிட்டு அதை அவன்கிட்டயே தொக்கா தூக்கி கொடுத்துட்டு பப்பரப்பான்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இவகிட்ட போய் டேப்லெட்டை கொடுத்து விட்டையே, இவ அவனை உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இவள அவனுக்கு கொடுப்பா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா லேடி, ஓல்ட் லேடி? அதுக்கு தான் அவங்க கல்யாணத்தன்னைக்கு ஆள் ஒருத்தி அனுப்பி கல்யாணத்தை நிப்பாட்ட பிளான் பண்ணேன். கல்யாணத்தை நிறுத்தி என்ன பண்ண போற?
கல்யாணம் முடியணும், அவன் பொண்டாட்டியா இவ ஆகணும், அதுக்கப்புறம் தூக்குனா அவனுக்கு வலி இன்னமும் அதிகமா இருக்கும். இந்நேரம் அவன் கதறிக்கிட்டு இருப்பான் தன் பொண்டாட்டிய காணும்னு. ஏன்னா பாவம் உசுறு குசுரா காதலிச்சுக்கிட்டு இருக்கான்ல. ஓல்ட் லேடி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தான் உசுறு குசுரா காதலிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட, அதுவும் தன் பொண்டாட்டி கிட்ட காதல சொல்லி அடி வாங்கி அவமானப்பட்டு வெளியில போனான். அந்த கேப்ல புகுந்து அவளை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். தம்பி இப்ப என்ன செய்ய போறீங்க இவள வச்சுக்கிட்டு? என்ன அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க இவளை வச்சுக்கிட்டுன்னு? இவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல இவளுக்காக அவன் என்ன செய்வான்னு தான் உங்களுக்கு என்ன தெரியும்? இவளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், நான் என்ன சொன்னாலும் செய்வான், செய்ய வைப்பேன். இப்ப நீங்க போனை வைங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி தம்பி, அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சுறேன். நீ எப்பவும் போல அமைதியா இரு ஓல்ட் லேடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் எப்ப வேலை கொடுக்கறனோ அப்ப மட்டும் நீ அதை செஞ்சா போதும். நீ உன் முட்டாள்தனத்தால என்னென்னமோ பண்ண பார்த்தேல, பொறு, நான் சொல்றதை மட்டும் செய். இப்ப போன வை. நீ மட்டும் உன் திட்டப்படி இவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னேல, அப்படி பண்ணி இருந்தேன்னு வை, அந்த பொம்பளையோட சேர்த்து உன்னையும் தூக்கி நேரம் உள்ள வச்சிருந்திருப்பான். ஸ்டூபிட். போன வை, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சரி தம்பி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சுறேன். எனக்கு என் புருஷனை வெளியில கொண்டு வந்தா போதும். உன் புருஷன் வெளியில வருவான், அதுவும் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபணமாகி வெளியில வருவான். இப்ப நீ போன வை. சரி தம்பி, சரி தம்பி. என்னடா சொல்ற? என் புருஷன் என்ன லவ் பண்றாரா? ஆமா, அது உனக்கே தெரியாதுன்னு எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லிதான் தெரியும். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு அது என்னது ஈருடல் ஓர் உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதனால உன்னைய தூக்கிட்டு வந்தா உன் புருஷன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான்னு நினைச்சேன். ஆனா உன் புருஷன் ஏற்கனவே ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான்னு இப்பதானே தெரிஞ்சது, நீ சொல்லிதான். முன்ன விட இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அவனை நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டே என் பின்னாடி வர வைக்கல. என் பேரு கம்சபிரபு இல்ல, எங்க அப்பனுக்கும் நான் பிள்ளை இல்ல. அவர் என்னை காதலிக்கிறாரா? என்னடா சொல்ற? அப்படியே பைத்தியம் மாதிரி கேட்டுக்கிட்டே உட்காந்துரு. உனக்கு நான் ப்ரூஃப் காமிக்கவா? என்கிட்ட இருக்கு எல்லா ப்ரூஃபும். இப்போ நான் இப்படி உன்னை தூக்கிட்டு வந்து அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டியிருக்கேன்னா இது எனக்கு யார் கத்து கொடுத்த பாடம் தெரியுமா? சாட்சாத் உன் புருஷன் கத்து கொடுத்த பாடம் தான். என்ன பாக்குற, எப்படின்னு பாக்குறியா? அவங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் தான் இது. ஒரு விஷயத்த முடிக்கிற வரைக்கும், அந்த விஷயத்துல ஜெயிக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே பண்ணாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கமுக்கமா இருப்பான். உன் கேஸ்ல இருந்தானே, ஒரு வேலையும் பார்க்காத மாதிரி நீ வேலை பார்க்குற ஸ்கூலே கதின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தானாமே என் வக்கீல் சொன்னான். அதை நம்பி என் அப்பன் என் அண்ணன் எல்லாரும் அசால்ட்டா இருந்துட்டாங்க. உன் சித்தப்பனும் அந்த சுதாகரும் கூட தான். ஆனா எல்லாரும் அசந்த நேரத்துல கோர்ட்ல வந்து அத்தனை சாட்சியையும் கொடுத்து ஒரே நாள்ல கேச முடிச்சானாமே, அதையும் என் வக்கீல் தான் சொன்னான். இது எல்லாமே அவங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம். அந்த பாடத்தை யூஸ் பண்ணி தான் நானும் அவனை பத்தி உன்னை பத்தி முக்கியமா உங்க ரெண்டு பேரை பத்தியும் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி, அது எப்படி ஒரு கதை சொல்லுவாங்களே தமிழ்ல, காத்திருந்து காத்திருந்து குறி வச்சு தூக்கி பிடிக்குமா கொக்கு, அப்படியா? நீ தான் தமிழ் டீச்சராச்சே, சொல்லு எப்படி? காத்திருந்து காத்திருந்து அது எப்படி இறைய கவ்வி பிடிக்குமா கொக்கு, அப்படியா? எனக்கு சரியா தெரியல, பிகாஸ் நான் வளர்ந்தது எல்லாமே ஃபாரின்ல. தமிழ் டீச்சர் நீ சொல்லிக் கொடு அந்த கதைய. ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். கண்ணுக்குள்ள வச்சு இந்த கண்ணை இம காக்குற மாதிரி உன் புருஷன் உன்னை காத்துக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி. ஆனா இன்னைக்கு அவனை ஒரு அடி வச்சு வெளியே அனுப்பின பத்தியா ஒரு நிமிஷம், அந்த கேப்ல தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் உன்னை. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நீ தான், நீ மட்டும்தான். எப்பவுமே உன்கிட்ட கோவப்படாத உன் புருஷனை, எந்த ஒரு விஷயத்திலயுமே நிதானம் இழக்காத உன் புருஷனை இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு அடியில சோழிய முடிச்சிட்ட பத்தியா? சும்மாவா சொல்லுவாங்க ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு? இது எல்லாமே தமிழ் பாடம் தானே. ஆக்சுவலா இது எல்லாம் எனக்கு புரியாது, பிடிக்கவும் செய்யாது. ஆனா உன்னை தூக்குறதுக்காக உனக்காக நான் கத்துக்கிட்டேன். இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு. பொடி பொடி பாடி, உன்னை விடுறதுக்காகவா தூக்கிட்டு வந்திருக்கேன்? இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல கூட விழுறேன். உனக்கு என்ன வேணும்? என் உசுர வேணாலும் தாரேன். அவரை ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு. அதெல்லாம் நீ பேசாத, உன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்ப வாயை மூடிக்கிட்டு அமைதியா வா. ஐயோ கடவுளே, எப்பேற்பட்ட முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் சொன்னாரே, எனக்கு புரியாம போயிருச்சு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. இப்ப என்னால என் முட்டாள்தனத்தால நான் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்? இப்ப நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே எனக்காக அவர் ரொம்ப பண்ணிட்டாரு. திரும்ப திரும்ப அவருக்கு நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கிறேன். அவர் என்னை தேடி வரவே கூடாது கடவுளே.
வரவே கூடாது. மலர் எங்கடா போன? பாஷை தெரியாத ஊர்ல என்ன தேடி எங்கேயும் வெளியே போயிட்டியா? சே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் வெளியே போயிருக்கவே கூடாது. மலர் எங்கடா போன? இந்த ஏரியா முழுக்க சுத்தி சுத்தி வந்தாச்சு, எங்கேயுமே தெரியலையே. இதுக்கு மேல மலர் எங்கேயும் தனியா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு மேல போகவும் மாட்டாங்களே, ரொம்ப பயப்படுவாங்களே வேற. அவங்களோட மொபைலும் வீட்ல இருக்கு. எங்கதான் போனாங்க? என்ன விட்டு எங்கடி நீ போன காதல் காதலனான. ஏய் இறங்கு. மாட்டேன், இறங்க மாட்டேன். நீ இறங்கிதான் ஆகணும், இறங்கு. நான் வர மாட்டேன். என்னை என் வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் விட்டுரு ப்ளீஸ். அதுக்கா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். இறங்கி வா. வர மாட்டேன், வர மாட்டேன். நீ வரலன்னா உன்னை நான் தூக்கிட்டு போக வேண்டி வரும். எப்படி வசதி? இனி நீ தொட்டேன்னு வை, உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேண்டா. சாகலாம் சாகலாம், என்ன அவசரம்? அதுக்கு முன்னாடி நீ எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இப்ப இறங்கி வா. வா. அப்படி வா. நீயா வந்துட்டேனா உனக்கும் கஷ்டம் இல்ல, எனக்கும் கஷ்டம் இல்ல. வா 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 வா. இது என்ன இடம்? ஹெலிகாப்டர்ல நிக்குது. அதுலதான் இப்ப நம்ம போக போறோம். என்னோட ஹெலிகாப்டர் தான் அது. வா ஏறு. இதுக்கு முன்னாடி நீ ஹெலிகாப்டர்ல போயிருக்கியா? நீ போயிருக்க மாட்ட, எனக்கு தெரியும். உன் புருஷன் கூட உன்னை பிளைட்ல தான் கூட்டிட்டு வந்தான் டெல்லிக்கு. நான் பாத்தியா உன்னை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன். வா 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 வா. ஹெலிகாப்டர்ல போறதுன்னா டேய் நீ எங்க கூட்டிட்டு போற? நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு உன் புருஷன் தான் கண்டுபிடிக்கணும். நான் வர மாட்டேன், என்னை விட்டு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல, உன் புருஷன் தான் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கான் எனக்கு. அவர் வேலையை தானே அவர் பார்த்தாரு. அதுக்காக நீ இப்படி எல்லாம் செஞ்சா அது தப்பு தானே. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அது அவரோட வேலை தானே. அதுக்காக இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு தெரியுமா? இந்த சரி தப்பு வெண்ணையெல்லாம் என்கிட்ட பேசாத. என் டிக்ஷனரியில நான் பண்ற எல்லாமே கரெக்ட் தான். இப்ப நீயா ஏறுறியா இல்ல நான் தூக்கி ஏத்தவா? வா ஏறு. வா 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 வா. நீ இப்படி எல்லாம் பண்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அதையும் தான் பாப்போம். இப்போ வா, வந்து ஹெலிகாப்டர்ல ஏறு. வா. இந்நேரம் உன் புருஷன் உன்னை தேடி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் முகத்துல அவ்வளவு பதட்டமும் பயமும் இருக்கும். பொண்டாட்டிய காணுமேன்னு. ஆசை காதலி, ஆசை பொண்டாட்டி. உன்னை தொலைச்சிட்டு அவன் எப்படி தவிக்கிறாங்கிறத எனக்கு நேர்ல பாக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, முடியாதே. இதுக்கெல்லாம் அவர் உனக்கு சேர்த்து மாத்து மொத்தமா திருப்பி கொடுப்பாரு, பாத்துக்கோ. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்ப வா. இங்க பாரு, இது எந்த ஊரு? எந்த ஊருக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்க? இது யார் வீடு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள நீ எங்க வேணாலும் போகலாம், எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து சாப்பிடலாம். எல்லா வசதியும் இருக்கு. நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருந்துக்கலாம். ஆனா இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி ஒரு ரெட்டு எடுத்து வச்சேன்னு வை, இந்த வீட்டை தாண்டி என் அனுமதி இல்லாம நீ வெளியே போக முடியாது. அது வேற விஷயம். சரி, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. அதோ ஆப்போசிட்ல இருக்கு பாரு, அதான் பாத்ரூம். போ, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ. இங்க பாரு, என்னை வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் விட்டுரு. ஏய், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு பாத்தியா? வா போ. இன்னைக்கு முழுக்க நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். என்ன என் வாழ்க்கையோட சந்தோஷமான நாள் இன்னைக்கு. போ. அதுக்காக உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. போ, போய் மரியாதையா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உன் மரியாதையை காப்பாத்திக்கிறதும் இல்ல காத்துல பறக்க விடுறதும் உன் கையில தான் இருக்கு. நீ நான் சொல்றதை கேட்கற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. மரியாதையா போ. நான் சொன்னதை மட்டும் செய். போ. நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். போ. என்னங்க, நான் எங்க இருக்கேன்னு தெரியலங்க. ஏங்க? ஏய், ஆப்போசிட்ல இருக்கிற பாத்ரூமுக்கு தானே போக சொன்னேன். எங்க வாசலை பார்த்து ஓடுற? நான் சொன்னதை மீறி வேற ஏதாவது நீயா செஞ்சேன்னு வை, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன் புருஷன்கிட்ட நீ உயிரோட போய் சேரணுமா வேண்டாமா? அப்படின்னு என்னைய கொண்டு போய் விட்டுருவியா? கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு போய் விட்டுருவேன். அப்படின்னு இப்பவே கொண்டு போய் விட்டுரு. நான் சொன்ன வேலையை முதல்ல நீ செய். போ, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். போ. அப்படின்னு சரி, இந்த வாரேன். உன்னை உன் புருஷன்கிட்ட சேர்க்கறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்திருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். எப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட என்னைய கொண்டு போய் விடுவேன்? போவோம் போவோம். ஆமா, இது என்ன இந்த உடஞ்ச பொம்மையை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? தூக்கி குப்பையில போடு. மாட்டேன். இது என் வீட்டுக்காரர் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது. நான் தான் என் முட்டாள்தனத்தால ஆசையா வாங்கிட்டு வந்த அவர் கையாலேயே இதை உடைக்க வச்சுட்டேன். இது நான் கீழே போட மாட்டேன். இது என்கிட்ட தான் இருக்கும்.
சரி வச்சுக்கிட்டு போ. ஆமா, உனக்கு வேற ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தனே, அதை போடல? போட மாட்டேன். ஏன்? என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தவிர நான் வேற எதையும் போட மாட்டேன். அவ்வளவு காதல். ஆமா, என்ன உன்னை இப்பவே கொண்டு போய் அவங்கிட்ட விட்டுருவேன்னு நினைப்பா? எப்ப கொண்டு போய் விடுவேன்? அத உன் புருஷன் தான் முடிவு பண்ணணும். அவனுக்கு ஃபோன் பண்ணுவோமா? இது அவரோட போன் மாதிரி இருக்கு. இது அவரோட போனா? உன் புருஷனை பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அவன்கிட்ட இருந்தெல்லாம் அவன் போனை தூக்க முடியுமா? உன்னையே தூக்குறதுக்கே 3 மாசம் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் தான் சொன்னனே, அவன்கிட்ட இருக்கிற மாதிரியே எல்லாமே நானும் வச்சிருக்கேன்னு. வாங்கி வச்சிருக்கேன். அவன்கிட்ட இருக்கிற எல்லா கலர்லயும் ஷர்ட் என்கிட்ட இருக்கு. எல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்கு தான். அவன் வச்சிருக்கிற மாதிரியே ஜீப், அவன் வச்சிருக்கிற மாதிரியே மொபைல் எல்லாம் செட் பண்ணி 3 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது நீ கொடுத்த வாய்ப்பு. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. என்ன பண்றது? 3 மாசமா காத்திருந்தவனுக்குள்ள தெரியும் அதோட கஷ்டம். ஆனா நீ மட்டும் இன்னைக்கு அவனை அடிச்சு வெளியே அனுப்பலன்னு வையேன், சத்தியமா இந்த ஜென்மத்துல அவன்கிட்ட இருந்து என்னால உன்னை தூக்கிட்டு வந்திருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இன்னும் ஒரே ஒரு நாள் தாமதிச்சிருந்தேன்னு வை, இன்னைக்கு நீ அவனை அடிச்சு அடிய நாளைக்கு அடிச்சிருந்தேன்னு வை, அப்ப கூட அவன்கிட்ட இருந்து உன்னை என்னால தூக்கி இருக்கவே முடியாது. ஏன் சொல்லு? சொல்லு, ஏன் சொல்லு? அவர் அந்த வீட்டுக்கு எந்த சேஃப்டி சிஸ்டமும் இன்னும் ரெடி பண்ணல. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்திருந்தோம். அதனாலதான். எஸ், வெரி குட். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணி இருந்திருப்பான். ஹேர் கிளிப்ல ஜிபிஎஸ் என்ன, பட்டன்ல கேமரா என்ன, வெல் அட்வான்ஸ்டு பர்சன். ஆனா பாவம் பாத்தியா, நேரம் உன்னை தேடி தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்பான்ல. சரி, அவனை ரொம்ப அலைய விடாம அவனுக்கு ஒரு போனை போட்டு நீ என்கிட்ட தான் இருக்கேங்கிற விஷயத்த சொல்லிடுவோமா? அவனோட நம்பர் சொல்லு. எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, நம்பர் தெரியாதா என்ன? தெரியும், இருந்தாலும் உன் வாயால அவனோட நம்பர் கேட்கணும்னு எனக்கு ஆசை. சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, நீ சொல்ல வேண்டாம், நானே டயல் பண்றேன். காலர் டியூன்லாம் பட்டைய கலப்புது. சத்தியம் நீரா சகலமும் நீரா. ரிங் போகுது. ஒரே ரிங்ல எடுத்துருவான்னு நினைக்கிறேன். அவனோட ரிங் டோன் என்னன்னு தெரியுமா உனக்கு? கூடவே இருக்க அவனோட பொண்டாட்டி, உனக்கு தெரியாதா? உன்கிட்ட போய் கேட்கறேன் பாரு. என்ன பாக்குற? அவனோட ரிங் டோன் உன் பேர் தான். தங்க பிள்ளை எங்கடா போயிட்ட? மலரே. ஹலோ ஹலோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச் ஆபீசர். பரவாயில்லையே, ஒரே ரிங்ல எடுத்துட்ட. சரி, அவ்வளவு பதட்டம். சரி, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். உனக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கட்டா நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? கம்ச பிரபு,